உம்முடைய வேத வசனம் எனக்குள்ள வெளிப்பாடாய் வருவதாக. உம்முடைய வேத வார்த்தைகள் இந்த காலை நேரத்தில் எங்களை நோக்கி வெளிப்பாடாய் வருவதாக. எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் என்னை குறித்து எங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கர்த்தர் வேத வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசும். நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைபடும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம் 34ஆம் சங்கீதம், Psalms 34 verse 19. 34ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க வாசிங்க, ஏன்னா இங்கிலீஷ் படிக்கிறீங்க, அதனால நம்ம அதெல்லாம் அப்படியே சேர்த்து ஃபாலோ பண்ணிப்போம். சரியா? 34 சங்கீதம் 34 19வது வசனம் வாசிக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஒரு ஆளிலே சொல்லுங்க. என்ன பாஸ்டர் ஆசீர்வாதமா சொல்லுவீங்கன்னு பார்த்தா டேக் ஆஃப் டெரரா இருக்குது. சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். நான் இப்படி இல்லை கேள்விப்பட்டேன், நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதம் தானே அநேகம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னா, நான் வசனத்தை தான் சொல்றேன் சிஸ்டர், வசனத்தை தான் சொல்றேன் பிரதர். என்ன சொல்லுது சங்கீதக்காரர்? என்ன சொல்றாரு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமா இருக்கும். அப்புறம் கர்த்தர், கர்த்தர் யாரு? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. முதலாவது இந்த வசனத்துல 2 பகுதியை அண்டர்லைன் பண்ணணும். ஒன்னு அநேக துன்பங்கள், 2வது எல்லாவற்றிலிருந்து விடுதலை. சொல்லுங்க, அநேக துன்பம், 2வது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் எப்படி இருக்குமா? அநேகமாய் இருக்கும். கடந்த வாரத்துல நான் ஒரு 2 சம்பவங்களை நான் பார்த்தேன், பேசினேன். அது என்ன ரொம்ப என் மனசுக்குள்ள, என் ஆவிக்குள்ள ஒரு கலக்கத்தை கொண்டு வந்துச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த பிரசங்கம். போன வாரம் செம்மஞ்சேரி பகுதியில் ஒரு 50 வயசு, என்னை காட்டிலும் 1 வயசு கூட. பாஸ்டர் உங்களுக்கு 49 வயசு ஆயிடுச்சா? பார்த்தா தெரியவே இல்லைங்கன்னா நான் ரொம்ப எங்கா இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஒரு வயசு என்னை காட்டிலும் கூட, ஒரு 50 வயசு பாஸ்டர் இறந்துட்டாரு. விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு இறந்துட்டாரு. அங்கே அதெல்லாம் பார்க்கும்பொழுது, அவங்கெல்லாம் அழறதெல்லாம் பார்க்கும்பொழுது, அவங்க வீட்டில் இன்னும் முடிக்கப்பட வேண்டிய வேலைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், ஊழியத்தினுடைய காரியங்கள், அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க இப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்க வீட்டில் அந்த அம்மா பேசுது, ஊழியம் தானே பண்ணாரு என் வீட்டுக்காரு, ஆண்டவருக்காக தானே ஊழியம் பண்ணாரு, உண்மையாக தானே ஊழியம் பண்ணாரு, நல்லா தானே இருந்தாரு, எவனோ நல்லா இருக்கிறானே, குடிக்கிறவன் நல்லா இருக்கிறான், கண்டபடி வாழ்றவனா, அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா ஆதங்கத்தில் பேசுது, கண்ணீர்ல ஆதங்கத்துல ஒரு விதவை பேசுறாங்க. ஒரு தாய் கணவனை இழந்த ஒரு பெண்ணுடைய அவளை சத்தம். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அது உண்மையாவே என் மனசை ஒரு பாதிப்புக்குள்ள கொண்டு வந்தது. ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம்? இது ஒரு சம்பவம். நல்ல மனுஷன், நல்ல ஊழியம் பண்றாளு, அட்டூழியம் பண்றவங்களாம் நல்லா இருக்கிறான், உண்மையா ஊழியம் பண்றவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி அந்த குடும்பத்தோடு இருக்கும் பொழுது, அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழும்பத்தான் செய்தது. பதில் இல்லை. ஏன்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல, பதில் இல்லை. ஆனா அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருந்தது. அது என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு ஒரு அசைவை கொண்டு வந்ததை நான் உணர்ந்தேன். அது மாத்திரம் அல்ல, ஒரு 2 நாளுக்கு முன்னால சின்ன வயசுல இருந்து என் கூட, அதாவது சின்ன வயசுல இருந்தேன்னா அவருடைய கல்யாணத்துக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர். அவரும் இன்ஃபேக்ட் அவர் கல்யாணத்துக்குலாம் நான் நிறைய உதவி பண்ணி, கல்யாணத்துக்குலாம் இதுவா முன்ன நின்று பண்ணி வச்சோம். நல்ல மனுஷன்,
நல்ல ஒரு வேலையில் இருந்தாரு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாரு, திருமணம் பண்ணாரு, நல்லா ஊழியம் பண்ணாரு. கொஞ்ச நாள் வட இந்தியாவில் இருந்தாரு, இப்ப தென்னிந்தியாவில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு பையன். 10ஆம் கிளாஸ் பையனா என்ன வயசு இருக்கும்? 15 இயர்ஸ். கொஞ்ச நாளா காது வலி அப்படின்னு இருந்தான். அவனை டாக்டருக்கெல்லாம் பார்த்தாங்க, ஆனாலும் காது வலி சரியாகல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டு போய் காட்டாங்க. இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் சிம்ஸுக்கு போங்க, SRM மெடிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருங்க அப்படின்னாங்க. இங்கே வடபழனியில் இருக்கிற அந்த சிம்ஸுக்கு போனாங்க. போயிட்டு இதெல்லாம் எடுத்து பார்த்தா தாடை எலும்புக்கும் மூளைக்கும் நடுவில் ஒரு கட்டி வருதான். எங்க கட்டி வர்றதுக்கு இடமா இல்லை, எப்படிலாம் வியாதி வருது பாருங்க. அது தலையை ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணணும். இது சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது, அது கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம், அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய டாக்டர்ஸ் பயமுறுத்தி வச்சுட்டு 15 வயசு பையன், அந்த தகப்பன் அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. நல்லா விளையாடிக்கிட்டு நல்லா ஆர்வமா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பத்துல திடீரென்று ஒரு பெரியது. அந்த பாஸ்டரும் சரி, நான் நேற்று கூட அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டரும் சரி, அந்த பாஸ்டருடைய மனைவி, நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க அவங்க, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைங்களாம் வளர்ந்தது. இப்போ அந்த அம்மா கேட்குது, அந்த பொண்ணு கேட்குது, ஏன் பாஸ்டர் இப்படி, ஒய் பாஸ்டர், ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம், ஏன் கர்த்தர் இதை எங்களுக்கு அனுமதிக்கிறாரு? நாங்கள் நல்லா தானே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக தானே இருந்துட்டு இருக்கிறோம், ஒய்? திரும்பவும் இதுக்கும் என்கிட்ட என்ன இல்லை சொல்லுங்க, பதில் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி தாக்கம். இதோடு தேவ சமூகத்தில் இந்த வார ஆராதனைக்காக, இந்த வார செய்திக்காக காத்துக்கிட்டு இருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நம்மளை கூட யாராகிலும் இப்படிப்பட்ட சூழல் இருக்கலாம். நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் சரியாகலை? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே கர்த்தரை தேடுறேன், நான் உண்மையாக தானே இருக்கிறேன். Why this happened to me? ஏன் எனக்கு இது இன்னும் இருக்குது? ஏன் இந்த வியாதி போல? ஏன் இந்த அற்புதம் நடக்கல? ஏன் இந்த கஷ்டம் மாறல? ஏன் எனக்கு இந்த நன்மை இன்னும் நடக்கல? ஏன் அப்படின்ற கேள்வியோடு ஒருவேளை நாம் இருக்கலாம். ஒருவேளை வெளியில பார்க்க நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருக்கலாம், உள்ளே உள்ளங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அதுதான், நிறைய குடும்பங்களுடைய சூழ்நிலை அதுதான். வெளியில நல்லா இருக்கிறாங்க, ஆனா உள்ள ஏன் என்ன நடக்கல, ஏன் என்ன ஆகல, ஏன் என்ன மாறல, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், அப்படி ஆண்டவர் என் மேல என்ன கோபமா இருக்கிறாரு, நான் ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் ஏன் இப்படி பழி வாங்குறாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்ற கேள்விகளோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தை, இந்த செய்தி அவைகளுக்கு பதிலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்மிலே யாராகிலும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போமே, ஆனா கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. இப்ப வாசிங்க 34ஆம் சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், துன்பம் யாருக்கு தான் வந்ததுங்க? யாருக்குதான்? நீதிமானுக்கு இல்லையே, அநீதிமானுக்கு இல்ல வரணும், அக்கிரமக்காரனுக்கு இல்ல வரணும், தப்பு பண்றவனுக்கு இல்ல தண்டனை கிடைக்கணும். ஏன் நீதிமானுக்கு பிரச்சனைனா, sometimes we don't have answers. ஒரு சில நேரம் நம்மிடத்திலே ஏன் என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு ஆறுதல், நீதிமானுக்கு ஒரு தேற்றுதல் உண்டு. என்ன தெரியுமா? கர்த்தர் உன் கூட நிற்பார், கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவர் சும்மா கையை கட்டிக்கிட்டு நிக்கிறது இல்ல, உனக்கு வருகிற துன்பங்களில் இருந்து உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 34ஆம் சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை
விடுவிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க பிரதர், நண்பா, சகோதரனே, சகோதரியே, டோன்ட் வரி. உன்னை ரட்சிக்கிற, உன்னை விடுவிக்கிற, உன் எல்லா துன்பங்களில் இருந்தும், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆல் ட்ரபிள்ஸ், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக்குகிற கர்த்தர் கூட உண்டு. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Many of the affliction of righteousness, but the Lord delivereth him over of them all. சொல்லுங்க, எல்லாவற்றிலும் இருந்து அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் ஆகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் அடிக்கடி வாசிக்கிற, அடிக்கடி சொல்லுகிற, இன்ஃபேக்ட் போன வாரம் கூட நான் அந்த வசனத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். இது நமக்கு நிறைய புரிஞ்சிருக்கிற, தெரிஞ்சிருக்கிற, நமக்கு ஆணித்தரமாய் இருக்க வேண்டிய ஒரு வசனம் இது. 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவரிடத்துல அன்பு கூறுறேன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு கிடையாது, நீதிமானுக்கு தான் கூட இருந்து விடுதலை ஆக்குவார். இங்க போட்டிருக்குது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இயேசுவினிடத்துல அன்பு கூறுறீங்களான்னு கேளுங்களேன். இயேசுவினிடத்துல அன்பு கூறுறீங்களா? கேளுங்க, சத்தமா தான் கேளுங்க. Do you love Jesus? Do you love Jesus? If you love Jesus, நீ இயேசுவை நேசித்தால் உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எதையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். உன் துன்பத்தை கூட நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். மரண இழப்பை கூட நன்மைக்கு ஏதுவாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அது நன்மை என்று நான் சொல்லவில்லை. அது உங்க வாழ்க்கையில ஒரு தீமையா இருக்கலாம், அது கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், கஷ்ட அனுபவமா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றுகிறவர். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. அவரிடத்துல அன்பு கூறுகிறவனுக்கு எல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா. ஆமென். முதல்ல சொன்னேன், எல்லாவற்றையும் அவர் விடுதலை ஆக்குவார். இரண்டாவது, எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே என்ன பண்ணுவாரு? நடத்துவார். Something is delaying in your life, don't worry, it's good for you. ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில தாமதிச்சுக்கிட்டே இருக்குதா? ஏன் எனக்கு இந்த தாமதம், ஏன் எனக்கு இந்த தாமதம் கேள்வி கேட்காதீங்க. நன்மைக்கு ஏதுவாக அது தாமதமாகிறது. அல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒருவேளை அதுக்கு முன்கூட்டியே உனக்கு கிடைச்சிருந்தா அதனால ஏதோ ஒரு பெரிய தீமையை நீ சந்திக்க வேண்டியது இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாய் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் தாமதத்தை கொண்டு வருகிறார். ஏதோ ஒண்ணு கிடைக்கலையா, நன்மைதான், நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு சொந்த வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:17-18 கூட சேர்த்து வாசிச்சிருவோம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஒரு நிமிஷம் கவனிங்க. கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். நாங்க நவ் சீயிங் வேர்ல்டுல எங்களுக்கு முக்கியம் கிடையாது. நாங்க வரப்போகிற உலகத்திலே அதை குறித்த கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பார்க்கறத பத்தி எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை, பார்க்காத ஒண்ணு எனக்காக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்ப வாசிப்போமா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த பகுதியை, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர், அதிசீக்கிரத்துல நீங்குகிற லேசான உபத்திரவம். பிரதர், அதிசீக்கிரத்துல நீங்குகிற லேசான உபத்திரவம். உன்னை காணப்படாத ஒரு வாழ்க்கைக்காக கவனம் வச்சிருக்கிற இப்ப பார்க்கிற உபத்திரவம் சீக்கிரத்துல நீங்கிறோம். அல்லேலூயா.
அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? பிரதர், உன் உபத்திரவம் அதிக கன மகிமையை உனக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. சிஸ்டர், நீ சந்திச்சு கொண்டிருக்கிற உபத்திரவம் அதிக கன மகிமையை உனக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 18ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ சந்திக்கிற பிரச்சனை டெம்பரவரி. ஆமா, நீ எந்த பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கலாம், நீ எந்த கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கலாம். ஆனா whatever afflictions you are facing, that is temporal. அவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். நித்தியமான நன்மை உனக்கு உண்டு. நித்தியமான கன மகிமையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அநித்தியம் வேணுமா, நித்தியம் வேணுமா? சத்தமா தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு அநித்தியம் வேணுமா, நித்தியம் வேணுமா? நித்தியம் தான் வேணுன்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப காணப்படுற உபத்திரவம் அநித்தியம், காணப்படாத நித்திய மகிமையை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் உனக்கு தருவார். இத்தனை வருஷம் வேலை வேலைன்னு காத்திருந்தேன், வேலையே கிடைக்கல, கவலைப்படாத, நித்திய மகிமையை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு உபத்திரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அது நீ பட்டு கொண்டிருக்கிற பாடுகள் டெம்பரவரி, அது தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமான மகிமையை, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை, நிரந்தரமான மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற கரந்தட்டை கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த 3 வசனங்களுமே நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ரட்சிக்கப்பட்ட உடனே, நாம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, வேதம் சொல்லுகிறது, இருளின் உலகத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து பிதாவினுடைய குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. We are transferred from the kingdom of darkness to the kingdom of light. அல்லேலூயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்ம மாறி இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்றோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஒரு ஆளு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்டது ஒரு நிலை. அடுத்தது ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். We have made righteous. இதெல்லாம் ரட்சிப்புல வர, இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு 3 மாசம் முன்னால பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரட்சிப்பு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது வருகிற உரிமை. அது முதலாவது என்னது? இருளிலிருந்து எங்க வர? வெளிச்சத்துக்கு வர. ரெண்டாவது, நான் பாவத்துல இருந்தேன், சாபத்துல இருந்தேன், இப்ப கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? நீதிமானாய் மாத்தி இருக்கிறார். நீதிமானா மாற்றப்பட்டவங்க அழில சொல்லுங்க பாப்போம். இது நான் செஞ்ச நீதியினால அல்ல, அவருடைய நீதியினாலே. அல்லேலூயா. நான் செஞ்ச நீதியினால நான் நீதிமான ஆகவே முடியாது. மூன்றாவது என்ன தெரியுமா நன்மை? நமக்கு பரிபூரண ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதம். ஜோவே லைஃப். சொல்லுங்க, என்னது? நித்திய வாழ்வு, பரிபூரண தேவனை போல லிவிங் எ காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவன் நன்மையால் நிறைந்திருக்கிறது போல நன்மையாய் நிறைந்திருக்கிற ஒரு வெற்றி வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்வு. சொல்லுங்க, வெற்றியுள்ள, சத்தமா தான் சொல்லுங்களேன், ஒரு வெற்றியுள்ள வாழ்வு. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:57 இப்படியா வாசிக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இயேசுவினால வருது. இதெல்லாம் எதனால வருது? இயேசு இல்லைன்னா இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்க முடியாது. இயேசு இல்லைன்னா நீதிமானா இருக்க முடியாது. இயேசு இல்லைன்னா நித்திய வாழ்க்கை, ஜோவே வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இதெல்லாம் எப்படி வருது? யாரால கிடைக்குது? இயேசுவினால். அதுதான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இததான் ஃபாதர் பாட்டா பாடுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை உணர்ந்து பாடனா நல்லது. எனக்கு தோல்வி என்பதே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வெற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது, வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது நாம வாழ்ற வாழ்க்கையினால அல்ல, கிறிஸ்துவினுடைய செயலினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அப்ப ஒவ்வொரு பிலீவரும் ஆல்ரெடி ஒன் த மேட்ச். நாம் ஏற்கனவே ஜெயித்தவர்கள். நாம போட்டியிட்டு ஜெயிக்கிறதுனால இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்ததுனாலே நாம் ஜெயித்தவர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் நிச்சயம் ஜெயித்தவர்களா இருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு இந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நான் தோற்றவன் அல்ல, நான் எப்படிப்பட்டவன்? ஜெயித்தவன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த புரிந்து கொள்ளுதல் வரணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பொழுதே நான் என்ன ஆயிட்டேன்? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். ரட்சிக்கப்பட்ட பொழுதே நான் என்ன ஆயிட்டேன்? நீதிமானா மாறிட்டேன். ரட்சிக்கப்படும் பொழுதே நான் என்ன ஆயிட்டேன்? தேவனை போல நித்திய வாழ்வை வாழுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்துட்டு இருக்கிறார். ஜோவே லைஃபை கர்த்தர் கொடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அது என்னை தோற்கடிக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். I have already won. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு சங்கீதத்தை வாசிப்போமே. 20வது சங்கீதம். இவ்வளவுலாம் சொன்னாலும் வாழ்க்கையில யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல, பிரச்சனைன்னு வரும்பொழுது கஷ்டம் ஒண்ணு இருக்குதுல்ல. வாசிப்போம் 20வது சங்கீதம், Psalms 20. 20வது சங்கீதத்தினுடைய முதல் வசனம் முதற்கொண்டு நாம் வாசிப்போம். Psalms 20, 1 to 5. சங்கீதம் 20, 1 வாசிக்கலாம். ஆஹா, அப்போ ஆபத்துன்னு ஒரு நாள் இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், டே ஆஃப் ட்ரபிள். இங்கிலீஷ்ல போட்டுருக்குது டே ஆஃப் ட்ரபிள். நாம நினைக்கிறது தெரியுமா? இந்த நாளே வரக்கூடாது ஆண்டவரே, இந்த நாளே எனக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆனா விரும்புறோமோ விரும்பலையோ ஒரு ஆபத்து நாள் உண்டு. ரெடி ஆகிக்கணும். புரிஞ்சுதுங்களா? நிறைய நேரம் பிரச்சனை தெரியுமா? நாம என்ன ஆகிறதே இல்லை, கண்ணை மூடிக்கிட்டது இல்ல. பெட்டர் பி ரெடி, பெட்டர் பி ப்ரிப்பேர்ட். ஆபத்து கர்த்தர் உமது ஜெபத்தை. ஆஹா, அப்ப ஒரு ஆபத்து நாள் வருது. அந்த நாளில் இது சொல்றது ராஜா, இது சொல்றது யாரு? தாவீது. அவனை மாதிரி அதிகாரம் உள்ள ராஜா இல்ல, அவனை மாதிரி செல்வம் இல்லை, நல்ல நல்ல ஹோல் அவனோட ரீஜனை ஆளுகைக்குள்ள வச்சிருந்தவன். எந்த குறைவும் இல்லை, எந்த தேவையும் இல்லாத ஒரு நிலையில இருந்த ராஜா. ஆனா அந்த ராஜாவுக்கே என்ன நாள் வருதான்? ஒருவேளை எதிர்நாட்டு ராஜா வந்தானோ சண்டைக்கு நம்ம தெரியல. த டைம் ஆஃப் ட்ரபிள். பக்கத்தப்பா சொல்லுங்க, ஒரு டே ஆஃப் ட்ரபிள் வரும். ஒரு ஆபத்து நாள் வரலாம். ஒரு ஆபத்து நாள் வர வாய்ப்பு இருக்குது. ஆபத்தினாலே வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. There are some days of trouble. ஆனா என்ன தெரியுமா? அந்த ஆபத்து நாளில உன் ஜெபத்தை கேட்கிறவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 50:15. அதெல்லாம் நம்முடைய ஹெல்ப்லைன் மாதிரி. 5015 சொல்லுங்க. 50 ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 5015 இதெல்லாம் ஹெல்ப்லைன், ஹாட்லைன் சொல்லுவாங்கல்ல, சைல்டு ஹெல்ப்லைன். ஈஸியா இருக்கிற மாதிரி கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு ஹெல்ப்லைன் 5015. சத்தமா சொல்லுங்க. 50 என்ன தெரியுமா? ஆபத்து நாளில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளேன். வாசிங்க வாசிங்க. ஆபத்து நாளிலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. நீ கூப்பிட்டா உனக்கு விடுதலை தருவார். ஆபத்துல 108 போட்டா ஆம்புலன்ஸ் வந்துடுற மாதிரி அது ஒரு ஹாட்லைன் 108. அந்த மாதிரி நமக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. என்னது? 50. சத்தமா தான் சொல்லுங்க. 5015 சங்கீதம். 5015 சங்கீதம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படியா இருக்குது? நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நீ என்னை I will deliver you. Call unto me in the day of trouble, at the time of trouble. 20வது சங்கீதம் திரும்ப போயிடுவோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. உங்களுக்கும் எனக்கும் ஆபத்துல உதவுகிற, ஆபத்துல நமக்கு ஜெபத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் கூட இருக்கிறார். நிறைய பேருக்கு அது இல்லைங்க.
உலகத்துல நிறைய பேருக்கு இந்த இந்த உதவி இல்லவே இல்லை. ஆனா நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம ஆபத்துல நம்ம சத்தத்தை கேட்கிற, நமக்கு உதவுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆம் வசனம் பாருங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும்ன்றது. சர்ச்சு சியோன், பரிசுத்த ஸ்தலம். He will deliver you from the sanctuary. கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். சியோனில் இருந்து உனக்கு உன்னை ஆதரிப்பார். அடுத்தது, நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய். அதுக்குதான் நல்லா வாய் திறந்து ஆராதிக்கணும், விடுதலையோடு ஆராதிக்கணும். இதெல்லாம் நான் அவருக்கு செலுத்துற காணிக்கை. அதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்து நம்ம விடுவிப்பார். அப்படியே வந்து இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எவ்வளவு மனதார ஆராதிக்கிறோமோ இதெல்லாம் அவருக்கு காணிக்கையா, பலியா, உகந்த காணிக்கையா போயிடும். எப்ப பிரச்சனை நேரத்துல நீ கூப்பிட்டாலே நீ செஞ்ச ஆராதனை தான் அவர் மனசுக்கு வரும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரியுதா புரியலையா? அதனால ஆண்டவரை அவருடைய ஸ்தலத்திலிருந்து ஆராதிச்சு துடிச்சு காணிக்கைகளை பலிகளை செலுத்தினா, உன் ஆபத்து நேரத்துல கூப்பிட்டா உடனே அவருக்கு அது ஞாபகம் வந்துடும். புரியுதுங்களா? நானும் சர்ச்சுக்கு வந்து மூளையில உட்காந்துக்கிட்டு மூளையில நின்னுக்கிட்டு பாட்டு பாடும்போது இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு மூட்டு வேலையை பார்த்துட்டு எப்படா இவன் முடிப்பான் கொட்டாய் விட்டுக்கிட்டு கையை தட்டு, நான் கையை தட்டாம அப்படியே ஒரு உணர்வே இல்லாம இருந்தா, நான் ஆபத்து நேரத்துல கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அவரோட பதில் எப்படி இருக்கும்? அவரும் வந்து அப்படி இங்க பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு ஆன்னு கொட்டாய் விட்டா எப்படி இருக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ எந்த அளவுல விதைக்கிறையோ அந்த அளவுல. அதுக்குதான் ஆராதனையில இங்க போடாரு பாருங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைப்பாரு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பாடுற பாட்டு அவரு நினைப்பாரு, நீ கொடுக்கிற காணிக்கை அவரு நினைப்பாரு. நான் தான் பாடவே இல்லையே நினைப்பாரு, நீ பாடலன்னு நினைப்பாரு. புரியுதா? புரியுதா? ஹலோ, பக்கத்துல பார்த்து கேளுங்க, பாஸ்டர் சொல்றது புரியுதா? காதுல விழ இல்ல பிரதர், எனக்கெல்லாம் வராது பிரதர், உனக்கு உதவி வராது பிரதர். இல்ல எனக்கெல்லாம் அதெல்லாம் கஷ்டம், நான்லாம் பாடலாம் மாட்டேன் அப்படின்னா அவர் உனக்கு உதவி செய்யறது என்ன மாறிடும்? சொல்லுங்களேன். என்னுடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கிறவர், அவர் நினைத்து பார்க்கிறவர். நான் காசை மட்டும் சொல்லலைங்க, காசு கூட அவர் அத்தனை என் இருதயத்தை தான் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், தப்பா புரிஞ்சுக்கூடாது. காணிக்கணும்னா நம்ம கொடுக்குற காசு, நான் கொடுக்குற காசு அவருக்கு ரொம்ப லீஸ்ட். நான் எதை கொடுக்குறேன்றதை அவர் பார்க்கல, எப்படிப்பட்ட இருதயத்தோட கொடுக்குறேன்றதை அவரு. ஏழை விதவை 2 காசை போட்டா அதை தான் அவர் கனப்படுத்தினார். ஏன்னா அவர் இருதயத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்துக்கு வரும்பொழுது என் இருதயம் எப்படி இருக்குது, என் காணிக்க எப்படி இருக்குது, அத எப்ப நினைப்பாராம்? நான் ஆபத்துல கூப்பிடும் போது அவர் நினைப்பாரு. பக்கத்துல சொல்லுங்க, எப்ப நினைப்பாரு? ஆமா, நான் ஆபத்துல கூப்பிடும் போது அவருக்கு உடனே ஞாபகம் வரும், சே இவன் ஆராதிச்சு துதிச்சு வீட்டுல அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாப்பிடாம வந்தாலும் ஜீவனை கொடுத்து பாடுறாயா, இவனுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு? நினைச்சு பார்ப்பாரு. இது நல்லா வயிறு மட்டும் தின்னுட்டு வந்துட்டு இங்க வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டு கொட்டா விட்டுட்டு இருக்குது அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணுவாரு? நான் உங்களை சொல்ல, வேற இடத்துல சொல்ல, ஏன்னா நீங்க காலைல 6:30 மணிக்கு வரீங்க, சாப்பிட்டு வந்துருக்க மாட்டீங்க. நான் செகண்ட் சர்வீஸ் வரவங்கள சொல்றேன். நான் இதை சொன்னா அவங்க கிட்ட சொல்றாதீங்க, புரியுதா? ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, செகண்ட் சர்வீஸ் வரவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸை காட்டிலும் நல்லா பாடுவாங்க. நாங்க பாக்குற வித்தியாசம் இங்க இல்ல, நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க இவ்வளவு பேர் இருந்தாலும் இதுல பாதி தான் செகண்ட் சர்வீஸ் இருந்தாலும், ஆனா அங்க அந்த செகண்ட் சர்வீஸோட சவுண்டுக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸோட சவுண்டுக்கும் கிளியரா வித்தியாசத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஏன்னு தெரியல, ஒரு இது காலையில தூக்க கலக்குமா அதுவும் தெரியல. ஆனா அதனால சோ யூ மஸ்ட் பிரேக் அவுட். சரி, எப்படியோ அவர் உன் காணிக்கைகளை நினைப்பார். 4ஆம் வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரிலி
உமது ஆலோசனைகளை எல்லாம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து நேரத்துல நீ கூப்பிட்டனா அவர் உன்னை நினைத்து பார்த்து நீ செய்தவைகளை, நீ துதித்தவைகளை, நீ அவருக்காக பட்ட பாடுகளை நினைத்து கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ அவர் நாமத்தினால என்ன பண்ணுவ? கொடியேற்றுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நன்மைகளை மாத்திரம் சொல்லிட்டு தீமைகளை மறைச்சிடுற ஆண்டவர் இல்ல. நன்மைகளையும் அதோடு கூட தேவதாசர்கள் பட்ட பாடுகளையும் வேதத்திலே நாம் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாமை பத்தி நம்ம பேசுறோமே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், விசுவாசத்தின் தகப்பன், ஜாதிகளின் பிதா, இவ்வளவு சொன்னாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனை தெரியுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்க நேரம் இல்ல. தேவரீர் எனக்கு என்ன செய்வீர்? எனக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது. 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சாராளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. ஆபிரகாம கர்த்தரை நம்பி வந்தான், தகப்பனை விட்டு வந்தான், தேசத்தை விட்டு வந்தான், செல்வ சீமானா மாத்தினாரு, எல்லாம் ரைட்டு தான். அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பல ஆண்டுகள் ஆயும் என்னல்ல, குழந்தை இல்லைன்ற ஒரு தேவை. ஏன் எனக்கு? அவன் சொல்றான், என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் எனக்கு பிள்ளையா இருக்கிறான். ஐ டோன்ட் ஹேவ் மை சன். எனக்கு ஒரு வாரிசு இல்லை, நீர் எனக்கு என்ன செய்வீர்? அதனுடைய மன வருத்தம் அது பேசலாம். வாட் வில் யூ டூ லார்ட்? எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், பீப்புள் ஆஃப் கவனன்ட். ஆனா 430 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க? அடிமையாய் வாழ்ந்தார்கள், அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களை அடிமைப்படுத்தினான், கடினமாய் வேலை வாங்கினான்னு வேதம் சொல்லுது. பார்வோன் கடினமாய் வேலை வாங்கினானா. தேவனுடைய பிள்ளைங்க தான். அவர் சொல்றாரு என் ஜனம்னு சொல்றாரு. யாரை பார்த்து? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அவருடைய ஜனம் இப்ப எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது? கடினமான வேலை. அவர் ஜனமா இருந்தாலும் கஷ்ட நேரத்துல இருக்கிறாங்க. அவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமா இருந்தாலும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. யோபுவினுடைய வாழ்க்கை ஒரே நாள்ல எவ்ரிதிங் லாஸ்ட், எல்லாம் போயிருச்சு. அவன் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருந்தது. பக்கத்தப்பா சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. ரூத் பைபிள்ல இன்னொரு உதாரணம். கணவன் இழந்து வீடு வாசல் அற்றவளாய் அனாதையாய் தேவன் பக்கம் வருகிறாள். மோவாபிய பெண். கேட்டா பைபிள்ல 2 பெண்ணோட பேரு தான் பைபிள்ல புக்கா இருக்குது. அதுல ஒண்ணு ரூத், இன்னொன்னு எஸ்தர். அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஆனா அவ்வளவு பாடுகளை பெற்றிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த மாதிரி பைபிள்ல நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைங்க, நீதிமான்க, ஆனா அதே நேரம் கஷ்டத்துக்குள்ள போனவங்க. அப்ப ஏன் கஷ்டம் வந்தா நான் பாவியோ, கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலையோ, நான் நல்லா இல்லையோ, நான் என் மேல அவர் எரிச்சலா இருக்கிறாரோ, அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரலாம், நீதிமான்களுக்கு கஷ்டங்கள் வரும், நீதிமான்களுக்கு ஆபத்து நாள் இருக்கும். ஆனாலும் முடிவு வெற்றியாய்தான் மாறும். அல்லேலூயா. நான் சொன்ன எல்லாரையும் பாருங்க, முடிவு எப்படித்தான்? வெற்றி. முடிவு ஜெயம்தான், முடிவு ஆசீர்வாதம் தான். இதை புரியாத அல்லது இதை புரிந்து கொண்ட ஒரு சங்கீதக்காரனுடைய புலம்பலை பார்ப்போமா? 73ஆம் சங்கீதத்தை என் கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. Psalm 73. 73ஆம் நான் ஒரு 5 குறிப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். அது சொல்ல முடியுமான்னு தெரியல, அடுத்த வாரம் அதை பேசுறேன். ஆனா இன்றைக்கு அறிமுகத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போகணும், இதோட முடிக்கலாம். 73ஆம் சங்கீதம் தலைப்பு பாருங்க, என்ன போட்டிருக்குது? அப்ப இதை எழுதுறது யாரு? ஆசாப். அப்ப இந்த சங்கீதத்தோட ரைட்டர் யாரு? ஆசாப். ஆசாப் யாருன்னா ஆண்டவரோட ஊழியக்காரன். சரியா? இது யாரு? என்ன மாதிரி ஒரு ஆள் எழுதுறாரு. பக்கத்துல பா சொல்லுங்க, பாஸ்டர் மாதிரி ஒரு ஆளு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசிய நிலைய தாண்டவர், முழு நேர ஊழியக்காரு. இவருக்கே இந்த மாதிரி பிரச்சனை வருமானா வரும். பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க தெரியும். இப்ப ஆசாப் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு
தேவன் நல்லவராகவே நல்லா தானே இருக்குது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? நல்லவராக தான் இருக்கிறாரு. God is good. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகத்தான். இந்த முதல் வசனத்துல பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும், இந்த ஆனாலும்னால ஆபத்து. பிரதர் நீங்க ரொம்ப நல்லவர் பிரதர், ஆனா அப்படின்னா என்னது பிரச்சனை. இப்ப அப்படிதான் ஆரம்பிச்சாரு இவரு. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு அவரை பத்தி பேசுறாரு. நான் சுத்த இருதயம் உள்ளவன், எனக்கு ஆண்டவர் எப்படிதான் இருக்கிறாரு? நல்லவரா தான் இருக்கிறாரு. ஆனா பக்கத்துல சொல்லுங்க, இந்த ஆனா ரொம்ப ஆபத்து. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு, ஜஸ்ட் மிஸ் சார். காரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரி என்னாச்சு சொல்லுங்க. என்ன சொல்றாரு? ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சேன் பொழைச்சேன்னு உட்காந்து இருக்கிறேன். யாரு சொல்றா? உங்ககிட்ட போய் கேக்குறேன் பாரு, யாரு சொல்றா? ஆசாபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜஸ்ட் மிஸ்ல என்ன பண்ணிருக்கிறேன்? தப்பிச்சிருக்கிறேன். திரும்ப வாசிங்க, 2ஆம் வசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. எத்தனை பேர் இது மாதிரி அனுபவிச்சுக்கிறீங்க? ஜஸ்ட் மிஸ்ல நிறைய முறை தப்பிச்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நேத்து எனக்கு நடந்தது, ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் படுத்து நடந்திருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். 1 செகண்ட்ல கர்த்தர் காப்பாத்தினார். ஜஸ்ட் மிஸ். இங்க ஆசாப்பா தான் சொல்றாரு, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே, ஜஸ்ட் மிஸ். அப்படா என்ன சொல்றாரு தெரியுமா? என் வாழ்க்கை ரொம்ப விரும்பத்தக்கதா இல்ல, தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 3ஆம் வசனம் பாருங்க. ஆனா நான் எங்க பக்கத்து வீட்டுக்காரனை பாக்குறேன். யார? ரட்சிக்கப்படாத ஆள. என் கூட வேலை செய்யற துன்மார்க்கனை நான் பாக்குறேன். பாருங்க, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல். அவன் பேரு என்னது? துன்மார்க்கன். 2வது அவன் யாரு? வீம்புக்காரன். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் யாரு? துன்மார்க்கன்னா தேவ பயம் இல்ல. அவன் குடிப்பான், விரைப்பான், அடிப்பான், ஓடுவான், சினிமா பார்ப்பான், என்னென்னவோ செய்வான். வீம்புக்காரன் செஞ்சதெல்லாம் என்னவா தான் செய்வான்? வீம்பா தான் செய்வான். வேணுனே அவன் வீட்டுக்கு குப்பையை தின்னு என் வீட்டில் என்ன பண்ணுவான்? போடுவான். ஏன்னா அவன் யார்? அவன் வீம்புக்காரன். கரெக்டா? துன்மார்க்கன், வீம்புக்காரன். ஆனா அவன் வாழ்க்கையை நான் பார்க்கும்பொழுது என்ன பண்ணனா? அவனை பார்த்து போராமப்படுற மாதிரி அவன் வாழ்க்கை இருக்குது. நான் யாரு? உத்தம. முதல்ல சொன்ன வாசுங்க. சுத்த. நான் யாரு? சுத்த இருதயம் உள்ளவன். ஆனா என் லைஃப் ஜஸ்ட் மிஸ்ல இருக்குது. கரெக்டா? உங்களை தான் கேட்கிறேன். நான் யாரு? ஆசாப் சொல்ல, நான் சுத்த இருதயம் உள்ளவன், ஆனா என் அடிகள் சற்றே தப்பிட்டு ஜஸ்ட் மிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா அவன் துன்மார்க்கன், வீம்புக்காரன். ஆனா அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? வீடு மேல வீடு கட்டுறான், கார் மேல கார் வாங்குறான், ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் வருது. அப்படியே ரொம்ப அப்படியே செழிப்பா வாழ்றான். பாருங்க. அடுத்து இது புலம்புறது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆசாப் என்ன வேலை செய்யறாரு? என்ன மாதிரி ஆளு. ஆவிக்குரியவன் புலம்புறான். பக்கத்துல சொல்லுங்க, ஆவிக்குரியவன் புலம்புறான். யாரை பார்த்து? துன்மார்க்கனை பார்த்து, வீம்புக்காரனை பார்த்து. இப்பதான் எத்தனை பேர் புலம்புறீங்கன்னு தெரியுது. நீங்க சிரிக்கிறத பார்த்தே தெரியுது. இந்த மாதிரி நானும் தானே புலம்பினுங்கிறேன். நீங்க புதுசு இல்லை, உங்களுக்கு முன்னால ஒருத்தர் புலம்பிட்டாரு, ஆசாப். சரியா? அடுத்தது 4ஆம் வசனம். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை, அவருடைய பலன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறாயா. நான் தான் வாரம் வாரம் வீக் ஆயினுக்கிறேன் சொல்றான் பாருங்க. அவன் எப்படி இருக்கிறான்? திரும்ப வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு. அவன் வாழ்க்கையில கஷ்டமே வர மாட்டேங்குது, அவன் வாழ்க்கையில பிரச்சனையே வர மாட்டேங்குது. அவன் வாழ்க்கையில அப்படியே ஒவ்வொரு நாளும் எப்படிதான் அப்படியே சூப்பரா ஜாலியா வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவனுடைய பலன் என்ன ஆகல. ஆனா நான் ஊழியக்காரன் ஆசாபு. ஆனா நான் சுத்த இருதயம் உள்ளவன். நான் ஜஸ்ட் எஸ்கேப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவன் வீம்புக்காரன், அவன் துன்மார்க்கன். அவனுக்கு மரண பரியந்தம் இடுக்கன் இல்லை. அவன் உறுதி, அவன் பலன் எப்படி இருக்குது? உறுதியா இருக்குது. 5ஆம் வசனம் வாசிங்க.
நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். பட்டார்களா? மாத்தி வாசிக்கிறீங்க. அகப்படார்கள். அப்புறம் மனுஷர் அடையும் உபாதியை. மனுஷனுக்கு வர கஷ்டமே அவனுக்கு இல்லப்பா. ஃபீஸ் கட்டணும்ன்ற பிரச்சனை இல்லை, மளிகை சாமான் வாங்கணும்ன்ற பிரச்சனை இல்லை. ஏன்னா தாராளமா இருக்குது. அவனுக்கு ப்ராப்ளமே இல்லை. அவன் லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுது. ஆனா அவன் யாரு? துன்மார்க்கன். அவன் யாரு? நான் யாரு? சுத்த இருதயம் உள்ளவன். முதல் வசனம், சுத்த இருதயம் உள்ளவன். நான் சுத்த இருதயம், அவன் துன்மார்க்கன். ஆனா எனக்கு ஜஸ்ட் எஸ்கேப்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என் அடிகள் சற்றே தப்பிட்டு. ஆனா அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா வருது. ஏன்னா அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், அவன் கஷ்டப்படல. நரற்படும் வருத்தத்துல அவன் அகப்படவே. எத்தனை பேர் இப்படி உணர்ந்திருக்கிறீங்க? நான் காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு போறேன், எனக்கு தான் வண்டி பிரேக் டவுன் ஆகுது. அவன் ஜெபமே பண்ண போறான், நல்லா தானே போறான். நினைக்கிறீங்களா இல்லையா? ஆசாப் அப்படிதான் நினைச்சு எழுதி வச்சிருக்காரு. 73ஆம் சங்கீதத்தை 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை. அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவன் எப்படிதான் பார்வையா இப்படிதான் இருக்குது, பெருமையா இருக்குது. இல்ல, அவனுக்கு ஒரு குறைவு இல்லை, நல்லா இருக்கிறான், ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ஹெல்த்தியா இருக்கிறான், ஒரு பிரச்சனை இல்லை. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு என்னதான் இருக்குது? அவன் நடக்கிற நட என்ன, அவன் பார்க்கிற பார்வை என்ன, அவன் பேசுற விதம் என்ன, பெருமை சரப்பணிய போல அவர்களை சுற்றி, கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம். அவன் பார்க்கும் பொழுதே அவன் கண்ணில் கொழுப்பு தெரியுதியா? ஆசாப் சொல்றாரு. யாரை பார்த்து? துன்மார்க்கனை பார்த்து, வீம்புக்காரனை பார்த்து. அவன் கஷ்டமே படல, சூப்பரா இருக்கிறான், ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ஹெல்த்தியா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அவனுக்கு பெருமை வேற. அவன் கண்ணிலேயே கொழுப்பு தெரியுது. அவன் பார்க்கிற பார்வையிலேயே அவன் எவ்வளவு கோடீஸ்வரன்றதை காட்டுறான். ஒருத்தரையும் மதிக்க மாட்டான், மனுஷனா மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் கண்கள் எப்படி இருக்குது? கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த பகுதி பாருங்க. அவர்கள் இருதயம். ஆமா, நினைச்சானா நடந்துருது. ஹலோ, அவன் நினைச்சா, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்றேன் ஒன்னும், காலையில ஜெபம் பண்றேன் நடக்க மாட்டேங்குது, ராத்திரி ஜெபம் பண்றேன் நடக்க மாட்டேங்குது, ஆல்நைட் பிரேயர் போறேன் நடக்க மாட்டேங்குது, அதிகாலை ஜெபம் போறேன் நடக்க மாட்டேங்குது, என்னென்னவோ ஜெபம் பண்ணி பாக்குறேன் ஒன்னும். அவன் நினைச்சாலே என்ன ஆயிடுதான்? வாசிங்க அந்த வசனத்தை, திரும்ப வாசிங்க அந்த பகுதியை. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும். ஆமா, அவன் 5 வேணும்னா 10 கிடைக்குது, நான் 5 வேணும்னா 1 கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவன் இருதயம் விரும்புவதிலும் அதிகமா நடக்குது. அடுத்தது அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும். அவன் பேசுற பேச்சு என்ன பெருமையான பேச்சு! உலகத்தையே வாங்கிட்ட மாதிரி பேசுறான். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் சொல்றார். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த திரும்புகிறார்கள். சரி, இதெல்லாம் இப்போ ஆசாபு துன்மார்க்கனை பத்தி. அதாச்சும் ஒரு கிறிஸ்தவன். முதல் வசனம் வாசிங்க, திரும்ப இப்ப வாசிங்க முதல் வசனம். இரண்டாம் வசனம். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காணும் பொழுது வீம்புக்காரராகி அவர்கள் மேல். இப்ப புரியுதா கான்டெக்ஸ்ட் எப்படி எழுதுறாருன்னு? நான் சுத்த இருதயம் உள்ளவன், ஆனா என் வாழ்க்கை நூல் இழையில நடந்துட்டு இருக்குது. காரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி நானு போயிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படியே பக்குவமா நடக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அவன் துன்மார்க்கன், அவன் வீம்புக்காரன். ஆனா அவனுக்கு இருக்கிற வாழ்க்கையை பார்த்தா அவன் மேல நான் பொறாமப்படுற அளவுக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது. இது உலகத்துல நடக்கலையா? நீங்க யோசிச்சு இல்லையா? நான் காலையில ஜெபம் பண்றேன், ராத்திரி ஜெபம் பண்றேன், எனக்கு இப்படி இருக்குது. அவன் தெய்வ பயமே இல்லாம இருக்கிறான், சூப்பரா வாழ்றான் சார். நிறைய நேரம் நம்மால் நிறைய பேர் இதனால பின்மாற்றத்துக்கே போயிடுறாங்க. எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? நான் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சபைக்கு போவாத அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு.
துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ணேன், அவன் மேல போராமப்படுற அளவுக்கு அவன் வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு நேரம் இல்ல, 16ஆம் வசனத்துக்கு போயிருங்க. நான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன், எனக்கு டைம் ஆகுது. இதை அறியும்படிக்கு இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறேன் நான். என் வாழ்க்கை இப்படி இருக்குது, சற்று தப்பி இருக்குது, அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்குதுன்னு இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து, நல்லா கவனிங்க, உன் வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு பதில் வேணும்னா தேவ ஸ்தலத்திற்கு நீ போய் கேள்வி கேட்டுப்பார், தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் கேள்வி கேட்டுப்பார். கர்த்தர் உனக்கு பதிலை தருவார். ஏன் எனக்கு இன்னும் இந்த நன்மை நடக்கல, ஏன் எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் எனக்கு இன்னும் இது ஆகவே இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, உனக்கு பதில் வேணுமா, தேவ பிரசன்னத்திற்குள்ள போய் கேட்டுப்பார். ஆசாப்புக்கு தான் கேள்வி. நான் சுத்த இருதயம் உள்ளவன், என் வாழ்க்கை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஆனா அவன் வீம்புக்காரன், துன்மார்க்கன், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறான், ஏன் இதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். 16ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்தத்திற்குள் பிரவேசித்து, நல்லா கவனிங்க, 17ஆம் வசனம் நல்லா கவனிங்க, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு என்னடா வாழ்க்கை, என் வாழ்க்கை என்னடா சூழ்நிலை, என் சூழ்நிலை அப்படின்னு எனக்கு வசனமா இருந்தது. எப்ப வரனா, அவன் முடிவை பார்க்கிற வர. எது வர? அவன் முடிவை பார்க்கிற வர எனக்கு என் வாழ்க்கை கஷ்டமாவும் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருந்தது. என்னாச்சான் பாருங்க, 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவன் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடிவுல கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்குதான் நான் முன்னால சொன்னேன், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியம். நீ பார்க்கிற கஷ்டத்தினால, நீ பார்க்கிற பாடுகளை பார்த்து நீ தேவனிடத்துல கேள்வி கேட்காத, தேவ பிரசன்னத்துல போய் அவன் முடிவை பாரு. நிச்சயமாவே கர்த்தர் அவனை சறுக்கனான இடத்திலே வைத்திருக்கிறார். ஆனா நீங்களோ நீதிமான்களுடைய பாதையோ நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். அல்லேலூயா. உன் உபத்திரவ நேரத்துல, ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உடனே அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆபத்து நேரத்துல அவன் எவ்வளவு கூப்பிட்டாலும் அவனுக்கு உதவி வருவதே இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சேர்ந்து சொல்லுங்க என் கூட, முதல் வாசிச்ச வசனத்தை, 34ஆம் சங்கீதம் 19வது வசனம். துன்மார்க்கருக்கு, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை பல துன்பங்களோடு, பலவிதமான கடின சூழ்நிலைகளோடு, ஏன் எனக்கு இந்த ப்ராப்ளம், why this problem, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடுகளின் நிலையோடு நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு உன் எல்லா துன்பங்களில் இருந்து உன்னை விடுதலையாக்க அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார். அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கன மகிமையை உங்களுக்கு கொடுக்கப்படுது. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடலாம். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல கேள்விகளோடு, பலவிதமான கேள்விகளுக்கு பதில் இல்லாம இந்த ஆசாபை போல வந்திருக்கலாம். நான் சுத்த இருதயம் உள்ளவன், ஆனா எனக்கு இத்தனை பிரச்சனை, என் வாழ்க்கை சறுக்குதலுக்கு சற்றே தப்பித்திருக்கிறது. ஆனா துன்மார்க்கருடைய வாழ்வு, அவர்களுடைய பொல்லாதவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது நான் பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர்கள் வீம்பு கொள்ளுகிறார்களே, அவர்கள் பெருமையாய் வாழ்கிறார்களே, அவர்கள் நினைக்கிறதிலும் அதிகமாய் அவர்களுக்கு நிறைவேறுகிறது என்று நீ நினைக்கலாம். கவலைப்படாதீங்க சகோதரா, சகோதரியே. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் உன்னோடு இருக்கிறார்.
இருக்கிறார். உனக்கு நன்மையை செய்ய அவர் உன்னோடு இருக்கிறார். ஆபத்து காலத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆபத்து நாளிலே அவர் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வார். கர்த்தர் சீயோனில் இருந்து உனக்கு ஒத்தாசை வர பண்ணுவார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு நன்மைகள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பல சூழ்நிலைகளுக்கு உங்களிடத்துல பதில் இல்லாமல் இருக்கலாம். ஏன் எனக்கு இது நடக்குது? இந்த ஜபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல? இந்த காரியத்துக்கு ஏன் இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல? அப்படின்ற பல கேள்விகளோடு நீங்க இருந்தாலும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய எல்லா துன்பங்களிலும் இருந்து உன்னை விடுவிக்க இயேசு உன் கூட இருக்கிறார். இயேசு உன் கூட இருக்கிறார். இயேசு உன் கூட இருக்கிறார். அவர் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் உனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உன் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜெயத்தையே தருவார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். துன்பங்களை பார்த்து, தோல்வியை பார்த்து, கஷ்ட சூழ்நிலைகளை பார்த்து நான் பயந்து போகிறது இல்ல. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறார். என் பக்கத்துல இருக்கிறார். When I call upon him, he is there with me. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள், இந்த உலகத்துல எனக்கு எதிராக ஒண்ணு நடப்பது இல்லை. சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. என் வாழ்க்கையில தோல்வியே இல்லை, இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். ஜீசஸ். விசுவாசத்தோட சொல்லுங்க, தோல்வி இல்லை, தோல்வி